இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா C++ல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டுங்க வந்து C++ல். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சியில் வந்துட்டு ஒரு பிளாக் ஆஃப் கோடு, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். எப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் கிளாஸ் இங்கே ஆரம்பித்து இங்கே சம் கோடு நம்ம எழுதியிருப்போம். இங்கே மெயின் கிளாஸ் நம்ம முடிச்சிருப்போம். இது வந்து சி ப்ரோக்ராமில் இந்த மாதிரி நம்ம எழுதுவோம், அப்படி தானே? இப்படி எழுதக்கூடிய கோடை இந்த உள்ளே இருக்கு இல்லையா அந்த கோடு, இந்த கோடில் சம் கோடை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்து அதை ஒரு பிளாக்கில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பிளாக்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சொல்கிறோம். எதுக்காக இந்த சம் கோடை மட்டும் எடுத்து ஒரு பிளாக்கில் போடுறோம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோடே இந்த ப்ரோக்ராமில் நிறைய இடத்துல தேவைப்படலாம். அப்படிங்கிறப்ப இந்த கோடை திரும்ப நம்ம வந்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிளாக் ஆஃப் கோடாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு நீடுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு ஆப்ரேஷன் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எதுக்காகன்னு பார்த்தோம் அப்படின்னா, கோடோட லைனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை கொண்டு வந்திருக்கோம். அப்போ சியில் வந்து பண்ண முடியாத சில விஷயத்தை வந்து C++ல் வந்து ஓவர் கம் பண்ணுது. எது மூலமாக? இந்த ஃபங்க்ஷன் மூலமாக. அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அதுக்கான தியரியை இப்போ நான் எழுதுகிறேன். பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கேன்? A function is a block of code that performs some operation is called function. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு பிளாக் ஆஃப் கோடை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சம் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த பிளாக் ஆஃப் கோடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஓப்பனிங் ப்ரேஸ் இந்த க்ளோசிங் ப்ரேஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த கோடு தான் பிளாக் ஆஃப் கோடு. இந்த கோடை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு என்ன ஆப்ரேஷன் தேவையோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வச்சு நம்ம அதை வந்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒரு ஆப்ரேஷனை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அடிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆடுன்னு சொல்லிட்டு நான் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு இந்த ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ் இடையில் இருக்கக்கூடிய இந்த பாடி தான் என்னது? பிளாக் ஆஃப் கோடு. அப்போ இது மொத்தமாக என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஆஃப் கோடு நம்ம சொல்லுவோம். இந்த பிளாக் ஆஃப் கோடை நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம்? இந்த மெயின் ப்ரோக்ராம்குள்ளே இருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம். பிரித்து எடுத்து இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் இந்த ஆட் அப்படின்ற இந்த மெத்தடை மட்டும் எடுத்து கால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஹோல் பிளாக்கே நமக்கு வந்து உள்ள ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தனித்தனியாக நம்ம வந்து இந்த லைனை எடுத்து எழுதணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோடோட லைன் வந்து நம்ம கம்மியாக எழுதிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் கால் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அதுக்கு தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளாக் ஆஃப் கோடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷனுங்கிறது பிளாக் ஆஃப் கோடு தட் பெர்ஃபார்ம் சம் ஆப்ரேஷன். இந்த சம் ஆப்ரேஷனுங்கிறது தான் ஆட் ஆப்ரேஷனாக இருக்கலாம், சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷனாக இருக்கலாம், டிவிஷன் ஆப்ரேஷனாக இருக்கலாம், சம்திங் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்றதுக்கு ஒரு கிளியரான ஒரு டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேரியபிள் டிக்ளரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? வேரியபிளுக்கு வந்து ஒரு டேட்டா டைப் நமக்கு க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இண்டிஜுவலில் ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வேரியபிள் ஏன்னு சொல்லி வச்சுட்டு ஒரு செமிகோலன் வச்சு நான் என் பண்ணிவிட்டு அப்படின்னா இதுக்கு பேர் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாம் வந்து ஒரு ரீகால் தான். ரீகால் பண்ணிக்கிட்டால் தான் வேரியபிள் டிக்ளரேஷனாக என்ன, மெத்தடு டிக்ளரேஷனாக என்னன்றது உங்களுக்கு புரியும். மெத்தடுனாலும் ஒன்று தான், ஃபங்க்ஷன்னாலும் ஒன்று தான், குழப்பிக்கக்கூடாது. ஓகே, இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஒரு டேட்டா டைப் இருக்கும். டேட்டா டைப்புக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு பக்கத்தில் செமிகோலன் வச்சு என் பண்ணணும். இதுதான் இங்கே மேட்ரு. இதே போல் தான் ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷன் நேம் ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். இப்போ ஃபங்க்ஷன் நேம் இப்போ நான் ஆடுன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம இங்கே ஆடுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே கண்ணை மூடிட்டு இந்த ப்ராக்கெட் சிம்பிள் வந்துடும். இந்த ப்ராக்கெட் சிம்பிளுக்கு பேர் தான் என்னது? ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்கிறது. இது எந்த நேமுக்கு பின்னாடி கொடுத்துருக்கோமோ அது ஃபங்க்ஷன் அர்த்தம். அப்போ ஆடுன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு செமிகோலன் வச்சு என் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் தான் என்னது? ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்.
ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன டைப்பு அப்படிங்கிறத இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது எம்டியாக எடுத்துக்கும். எம்டினா என்னது? வாய்டுன்னு அர்த்தம். எம்டினா என்னது? வாய்டு. இப்போ வாய்டு இல்லை, நான் வந்து இன்டீஜரில் கொடுக்குறேன் டைப்பை அப்படின்னா இன்ட்டுன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம வேல்யூவை ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன். அடுத்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெறுமன ஃபங்க்ஷன் நேமை மட்டும் கொடுத்து டிக்ளேர் பண்ணக்கூடாது. முன்னாடி நம்ம ஃபங்க்ஷனுக்கான டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணிடணும். வாய்டா இன்ட்டான்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அப்படி மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். வெறுமனை இந்த வாய்ட் இன்ட்டு போடாமல் ஆடை மட்டும் கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்குள்ளே வராது. ஓகே, இப்போ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு மெயின் கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் ஓப்பனிங் ப்ரேஸ், இங்கே சம் கோடு வந்து நம்ம எழுதுறதா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து நான் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு நீங்கள் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்துட்டு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். கீழேயும் ஒரு சம் கோடு வருது. கோடு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த க்ளோசிங் ப்ரைஸை நான் முடிச்சு விட்டுறேன். அப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரோக்ராம் வந்து எனக்கு இங்கே முடிஞ்சிருச்சு. அதாவது மெயின் ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மெயின் ப்ரோக்ராமுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கால். இந்த லைன் இருக்கு இல்லையா, இதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் கால்னால் என்ன அர்த்தம்? இந்த மெயின் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டே வரும். ரன் ஆகிக்கிட்டே வரும்போது இந்த ஃபங்க்ஷன் வரும்போது இந்த ஆட்டோமேட்டிக்காக இதை ஜம்ப் ஆகி இந்த டெஃபினேஷன் எங்கே இருக்கோ அங்கே போய் நமக்கு என்ன ஆகும்? ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கான டெஃபினேஷன் எங்கேன்னு பார்க்கும். நம்ம டெஃபினேஷன் அது கீழே நம்ம இங்கே எழுதணும். மெயின் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் கீழே இதுக்கான டெஃபினேஷன் எழுதணும். டெஃபினேஷன் நம்ம எப்படி எழுதணும்? டேட்டா டைப்போடு போட்டு எழுதணும். அப்போ இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு டேட்டா டைப் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நான் வாய்டுன்னு வச்சுக்கிறேன். வாய்ட் ஆடுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு டெஃபினேஷன் வரும்போது இங்கே செமிகோலன் வைக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வைக்கணும், டிக்ளேர் பண்ணும்போது வைக்கணுமே தவிர இங்கே நம்ம அதுக்கான டெஃபினேஷன் எழுதும்போது நம்ம இங்கே செமிகோலன் வைக்கக்கூடாது. இப்போ இதுக்கு டெஃபினேஷன் எப்படி எழுதணும்? இப்படி ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிச்சிருங்க. உள்ளே நமக்கு பாடி வந்து கண்டிப்பாக நம்ம எழுதணும். இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினேஷன். எதுக்கான டெஃபினேஷன்? ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன். ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பாடி பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்கிறோம். இந்த பிளாக் ஆஃப் கோடுன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷனை தான் பிளாக் ஆஃப் கோடுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த வாய்டு ஆடுக்குள்ள சம் அடிஷன் ஆப்ரேஷன் இங்கே நான் ஏதோ பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு சாம்பிளுக்கு எழுதுறேன். C = A + B அப்படின்னு சொல்லி போட்டேன். அப்போ ஏயும் பியையும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணுது. அப்போ இது ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஸ்டோர் பண்ணிவிட்டு சியை வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி இங்கே சம் ஆப்ரேஷன் இங்கே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இந்த மெயின் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது இங்கே ஆட் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் எங்கே வந்துடும்? இங்கே வந்துடும். இதை ரன் பண்ண வந்துடும். இதை ரன் பண்ணிவிட்டு இந்த பிளாக்ல என்ன இருக்கோ இந்த கூட எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணும்? திரும்ப இங்கே போகும். இங்கே போயிட்டு இந்த கோட் ரன் ஆகிடுச்சு, அடுத்த கூட எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இது எதுக்கு நம்ம ஃபங்க்ஷனாக சொல்லி இங்கே போடுறோம்? இதையே இந்த கோடை எடுத்தே இந்த மெயின் ப்ரோக்ராம்க்குள்ளே போடலாமே அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தோணும். அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு கோடோட லைன் வந்து அதிகமாகிட்டே வரும். இந்த ஆட் ஆப்ரேஷன் வந்து இந்த மெயின் ப்ரோக்ராம்க்குள்ளே இன்னொரு இடத்துல தேவைப்படலாம். அப்படிங்கிறப்ப திரும்ப திரும்ப இந்த சிங்கிள் லைன்லேயே வந்து எடுத்து எழுதிக்கிட்டே இருக்க முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் கால் பண்ணால் போதும், அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது இங்கே எரர் வந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி. ஓகே, இந்த அடிஷன் இல்லைனா அந்த அடிஷன் டெஃபினேஷனுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணி ஈஸியாக நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு மீனிங் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதே மெயின் ஃபங்க்ஷன் வந்து C++ல எப்படி இருக்குன்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதையும் பார்க்கலாம்.
இப்போ நம்ம C++ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம சியோட கம்பேர் பண்ணிகிட்டே வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ண முடியும். இப்போ நமக்கு சியில் வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் எப்படி போடுவோம்? மெயின் ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் போட்டு முடிச்சிருவோம். இதான் மெயின் ஃபங்க்ஷனாக இருக்கும் சியில். இங்கே முன்னாடி வந்து நம்ம எந்த விதமான டேட்டா டைப்பில் நம்ம மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி போட்டால் நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஆனால் C++ன்னு வரும்போது நம்ம எப்படி இதை போடணும்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனை மெயின் போட்டு ஒரு கோடையை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இங்கே ஒரு மெசேஜ் வந்து சொல்லிவிடும். யூ ஷுட் ரிட்டன் ஏ வேல்யூன்னு சொல்லி காமிக்கும் நமக்கு. இந்த மாதிரி வெறுமனை மெயின் போட்டோம் அப்படின்னா ஒன்லி எம்டியாக நம்ம வந்து இதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா வாய்டுன்னு சொல்லிட்டு முன்னாடி கொடுத்துடணும். புரியுதா? வாய்டு மீன்ஸ் எம்டின்னு அர்த்தம். இன்கேஸ் நான் வந்து மெயின் கிளாஸை வந்து வெறுமனை மெயின் கொடுத்துட்டு ஓப்பனிங் ப்ரைஸ் கோடிங் எழுதிட்டு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு இந்த மாதிரி C++ ப்ரோக்ராமில் எழுதுனேன் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே இதை வந்து நமக்கு மெயின் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக இன்டர்ன் எடுத்துக்குவோம். அப்படி இன்கேஸ் இல்லை சம் கம்பைலர் வந்து எடுத்துக்காது அப்படின்ற பட்சத்தில் இன்டென்றதை மென்ஷன் பண்ணிக்கணும். இன்டென்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வார்னிங் வந்து கொடுக்கும். என்னென்னா யூ ஷுட் ரிட்டன் ஏ வேல்யூன்னு சொல்லிட்டு கேட்கும். அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ப்ரோக்ராம் எண்ட் ஆகிற சமயத்தில் ரிட்டன் 0 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துடணும். இது என்ன பர்பஸ்க்காக இதை கொடுக்குறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த விதமான எரருமே இல்லை, ப்ரோக்ராம் வந்து நீட்டாக நமக்கு ஒர்க் ஆகுது, அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறது அந்த ரிட்டன் 0 அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம C++ல நம்ம எழுதணும். மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மெயினுக்கு பக்கத்தில் இன்ட்ன்றது மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதை டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும். பட் இன்கேஸ் எரர் வந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணிக்கணும். அப்படி முன்னாடி மென்ஷன் பண்ணுற பட்சத்தில் கீழே ரிட்டன் 0ன்றதே நம்ம இங்கே கொடுத்துடணும். இது மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 விதமாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அது வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ் எடுத்து இன்னொரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணி டிக்ளரேஷன் பண்ணுற மாதிரி தான் மெயின் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாமல் டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்ட் ஆர்குமெண்ட், அதாவது இன்டிஜர் டைப்பில் ஒரு ஆர்குமெண்ட்டும் கேரக்டர் டைப்பில் வந்து பாயிண்டர் யூஸ் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட்டும் இங்கே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளிசிட்டாகவும் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெயின் ஃபங்க்ஷன் எப்படி வந்து C++ ப்ரோக்ராமில் நம்ம போடணும், எக்ஸ்பிளிசிட்டாகவும் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இது. இனிமேல் தான் வந்து ஃபங்க்ஷனுக்கு ஓவர்லோடிங் எப்படி பண்ணுறது, இன்லைன் ஃபங்க்ஷன்லாம் எப்படி என்னன்றது ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.